வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். சன் டிவி சீரியலுக்கு இப்போ நல்ல டிஆர் ரேட்டிங் கிடைக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ஒட்டுமொத்த டைம் ஸ்லாட்டையுமே சன் டிவி சீரியல் இந்த முறை பிடிச்சிருக்கு. இப்போதைக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமலே சன் டிவி சீரியல் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. அதே சமயம் சில டைம் ஸ்லாட்ல மட்டும் விஜய் டிவிக்கு சன் டிவிக்கு டிஆர் ரேட்டிங்ல வேரியேஷன் கம்மி தான். ஸோ சன் டிவி சீரியல்ஸ்ல திரைக்கதை ஸ்பெஷல் கண்டென்ட்டும் ஃபியூச்சர்ல கண்டிப்பா தேவை. இது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸ் எதிர்பார்க்குற புது சீரியலும் சன் டிவியில் வந்தால் தான் டாப் ரேட்டிங் நம்பர் 1 இடத்தையும் சன் டிவியில் கண்டினியூ பண்ண முடியும். சீக்கிரமாக சன் டிவியில் 3 புது சீரியல் வரப்போகுது. இதை திருச்செல்வன் டேரக்ஷன் பண்ணுற சிங்கப்பண்ணி சீரியலோட ஷூட்டிங் இப்போ வேகமாக நடந்துட்டு இருக்கு. சன் டிவி சிங்கப்பண்ணி சீரியலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆடியன்ஸ் கிட்ட இந்த சீரியலுக்கு தான் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. லாஸ்டா சித்தி 2 சீரியல் சன் டிவியில் வரதுக்கு முன்னாடி பெரிய லெவலில் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதே மாதிரியான வரவேற்பு சிங்கப்பண்ணி சீரியலுக்கு இப்போ இருக்கு. இந்த சீரியலில் ஃபேமஸான செலிபிரிட்டிஸ் முக்கியமான கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி கனிகா, ஹரிப்ரியா, பிரியதர்ஷினி சிங்கப்பண்ணி சீரியலில் ஃபீமேல் லீடர் நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டு அந்தந்த கேரக்டருக்கு ஏற்ற போர்ஷனில் இப்போ நடிச்சிட்டு இருக்காங்க. சிங்கப்பெண்ணை பெண்களை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதோட ஸ்டோரி 5 பெண்களோட வாழ்க்கையை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது வரைக்குமே சீரியலில் முக்கியமான கேரக்டர் நடிச்சிட்டு இருக்க கனிகா, ஹரிப்ரியா, பிரியதர்ஷினி இவங்களும் சீரியல் ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்க. இப்போ ஆஷிகா புதுசாக சிங்கப்பெண்ணை சீரியலில் இணைஞ்சிருக்காங்க. இவங்களும் சீரியலில் முக்கியமான கேரக்டர் தான் நடிக்கிறாங்க. ரீசெண்டாக சிங்கப்பெண்ணை சீரியல் ஷூட்டிங்கில் ஆஷிகா கலந்துக்கிட்டாங்க. இவங்க ஆல்ரெடி சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆன தமிழ்ச்செல்வி சீரியலில் டைட்டில் நேம் கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் தமிழ்ச்செல்வி சீரியல் பிரைம் டைமில் தான் வந்துச்சு. அதுக்கப்புறமா 7 மணிக்கு ரோஜா சீரியலோட டைமை மாற்றினப்ப தமிழ்ச்செல்வி சீரியலில் டே டைமுக்கு சேஞ்ச் பண்ணாங்க. கொஞ்ச நாளே ஆஷிகா தமிழ்ச்செல்வி சீரியலேருந்து விலகிட்டாங்க. இவங்க தமிழ்ச்செல்வி கேரக்டர் விலகினதுக்கு அப்புறமா அந்த கேரக்டருக்கு அடுத்தடுத்து 2 ஹீரோனையும் ரீப்ளேஸ் பண்ணாங்க. ஃபைனலாக போன வருஷம் லாக்டவுன் டைமில் சீரியல் ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ண முடியாமல் தமிழ்ச்செல்வி சீரியலை சன் டிவியில் பாதிலே நிறுத்திட்டாங்க. தமிழ்ச்செல்வி சீரியலுக்கு அப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு ஆஷிகா இப்போ மறுபடியும் சன் டிவி சீரியலில் நடிக்கிறாங்க. அது திருச்செல்வன் டேரக்ஷனில் புது சீரியல் நடிக்க சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஸ்டோரிக்கு கேரக்டருக்கு கரெக்டாக இருந்தால் தான் திருச்செல்வன் ஆக்டர்ஸை சூஸ் பண்ணுவார். இப்போ சீரியலில் ஏகப்பட்ட ஃபேமஸான செலிபிரிட்டிஸ் நடிக்கிறாங்க. ரீசெண்டாக தாலாட்டு சீரியலில் தான் இந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் நடிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சிங்கப்பண்ணி சீரியலில் ஃபேமஸான செலிபிரிட்டிஸ் நடிக்கிறாங்க. கூடவே இந்த சீரியலுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. ஆஷிகா இப்போ கன்னட லாங்குவேஜ் சீரியலில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டோரிக்காகவும் டேரக்டருக்காகவும் மறுபடியும் தமிழ் சீரியலில் ஆஷிகா நடிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எப்பவும் போல சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.